கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக வாழ்த்துகின்றோம். தெற்காசிய நாடுகளில் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பணியை நோக்கமாக வைத்து மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனம் 2006 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் தேவ ஜனங்களை அவருடைய சுவிசேஷ பணியில் ஊக்குவிக்கும் முகமாக மிஷன்ஸ் கனெக்ட் கூட்டங்கள் MFA ஸ்தாபனத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் நடத்தப்பட்ட கூட்டங்களில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் வழங்கிய செய்தியை உங்களை உற்சாகப்படுத்தும் முகமாக தொகுத்து வழங்குகின்றோம். செய்தியின் இறுதியில் எமது தொடர்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களோடு சேர்ந்து தேவ ஊழியத்தில் செயல்பட MFA ஸ்தாபனம் வாஞ்சிக்கின்றது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு நான் முதன்முறையாக வந்தபோது, many years ago when I came to Australia for the first time, அங்கே இருந்த சில சகோதரர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். there were a few brothers who came and met me. அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களாக இருந்தபடியினாலே, because they belong to Sri Lankan background, அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் எங்களை பல வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். they told me the Lord has brought us to this country many years ago. நாங்கள் நன்றாக படித்தது நிமித்தமாக ஆஸ்திரேலியாவுக்கு இன்ஜினியர்களாக நாங்கள் கடந்து வந்தோம். They told that because we have studied well, we have come here as engineers to this country. பல வருடங்களாக எங்கள் குடும்பங்கள் இங்கே தங்கி நாங்கள் இங்கே இந்த தேசத்தினுடைய குடிகளாக மாறிவிட்டோம். We have been living in this country for a long time and we have become citizens of this country. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாரப்படுகிறோம். But we are burdened that the Lord that we should share the blessings the Lord has given to us with others. விசேஷமாக சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற பகுதிகளிலே ஆண்டவரை அறியாதவர்களுக்கு எங்களால் முடிந்ததை செய்ய விரும்புகிறோம். Especially we are keen to help the people in South Asian countries to spread the gospel unto those who have not come to know. அவர்களோடு கூட சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். And the Lord செய்தார். enabled me to share certain counsels with them. பின்னதாக அவர்கள் மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஃப் ஆஸ்திரேலியா என்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். After that they started this Mission Fellowship of Australia organization. அது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. It gave some life. அவர்கள் எங்களோடு கூட நான் வட இந்தியாவில் இருந்தாலும் தொடர்பு கொண்டார்கள். Although I was living in North India, they used to contact me. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்று. They told me, requested me to come and help me further. ஆகையினாலே 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அவர்களுக்கு ஆங்காங்கே சென்று அவர்களுடைய ஊழியத்தை கற்றுவைக்கும்படியாக, மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாக நான் அவர்களுக்கு கையளித்து கொடுத்தேன். Therefore I decided that I will come once in 2 years to help build their ministry and also to give a helping hand to those who want to come grow in the Lord. ஆகையினாலே நான் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, அவர்கள் மூலம் நடக்கிற ஊழியங்களிலே கை கொடுக்கும்படியாக நான் 2 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறேன். Therefore I want to help them to grow their ministry which is taking place through their hands, and to do this I am coming and visiting this country once in 2 years. அவர்களும் எங்களுக்கு எங்களுடைய வட இந்திய ஊழியத்திலே உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். They are also helping us in the ministries I am conducting in the northern Indian part. முதலாவது ஒரு சின்ன கிராமத்தை அவர்கள் தத்தெடுத்து அங்கே இருக்கிற 30 பிள்ளைகளை தாங்குவோம் என்று ஒப்பு கொடுத்தார்கள். Initially they told that they will take charge of a small village and they will support the lives of 30 children. நாங்கள் அவர்களுக்கு ஒரு கிராமத்தை தெரிந்து கொடுத்தோம். And we selected a village for them and gave them. அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் என்றால், அங்கே மேலே அநேக மாவோயிஸ்ட் என்று சொல்லப்படுகிற கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் ஆயுதம் கடத்துகிற பகுதியினுடைய நுழைவாயிலிலே அந்த கிராமத்தை தெரிந்து கொண்டோம். That village we selected was a village which is sitting at a point where the Maoist rebels they smuggle in their weapons. That is the gateway. மிகவும் பின்தங்கிய அந்த கிராமத்தை அவர்கள் தத்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, அங்கே அவர்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால், இந்த மாதிரி ஒரு ஹாலை கட்டி கொடுத்தார்கள். Not only did they undertake looking after the children from that most backward village, but they
also built a community hall like அதை this hall. திறந்து வைக்கும்படியாக இந்த MFA-னுடைய பிரசிடென்டாக இருக்கிற பிரதர் ஜான் நவமணியும் மற்றவர்கள் வந்தார்கள். And the president and also other people came to that place to open. அவர்கள் அதை பார்த்து இன்னமும் நாங்கள் இந்த ஊழியங்களிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னபோது, When they told that we want to participate in these ministries, furthermore, விசேஷமாக விபச்சாரத்திலே கடத்தப்படுகிற பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பாரம் அவர்களுக்கு இருந்ததினாலே, especially they had the burden that they have to participate in rescuing girls and boys who are being smuggled, forcefully employed in adultery. அவர்களுக்கு நாங்கள் இன்னொரு கிராமத்தை அடையாளம் காட்டி கொடுத்தோம். We identified a different village. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் 10 தலைமுறைகளாக விபச்சாரிகளாக வாழ்கிறவர்கள். The people who live in that village are people who have been doing prostitution for the last 10 generations. அங்கே இருக்கிற பெண்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. The women who are born in that village, they can't read or write. அவர்களுக்கு தவறுதலாக பிறக்கிற பிள்ளைகளை கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறார்கள். And any children who are accidentally born to them are found without any help. அந்த பிள்ளைகளிலே 50 பிள்ளைகளை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்று பொறுப்பெடுத்தார்கள். And they took charge of 50 children who are born in that village. அவர்களை நாங்கள் இப்பொழுது காப்பாற்றி அவர்களை விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுத்தக்கூடாதபடிக்கு மற்ற காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். And the Lord helped them that they were able to rescue these 50 children, that they will not go back into the traditional profession of prostitution. And அதோடு கூட இலங்கையிலேயும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயும் அவர்கள் பல ஊழியங்களை தாங்கி வருகிறார்கள். Not only so, they are bearing various ministries in both in India and in Sri Lanka. அவருடைய ஊழியத்தின் விளைவாக மற்றவர்களால் கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவருக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். And by reason or indirect and direct reason of their ministries, about 2500 people have been brought into knowing the Lord. 75 பேருக்கு மேலாக படிக்கிறதற்கு அவர்கள் உதவி They செய்கிறார்கள். have helped about 75 people to get education. 125 பிள்ளைகளுக்கு மேலாக அவர்கள் தாங்கி வருகிறார்கள். They are bearing about more than 125 children. அவர் பலவிதமான ஊழியர்களை அவர்கள் தாங்கி They வருகிறார்கள். are bearing various ministries. தங்களால் ஏந்ததை அவர்கள் அறியப்படாத பகுதிகளிலே ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கும் பணியிலே ஈடுபட்டு They இருக்கிறார்கள். have employed themselves in a way that they will be able to rescue people who have been caught in danger and difficult circumstances. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் மிகவும் பெரிதா இருந்தாலும், Although the ministry which is given to them is great, உலகத்தின் பல பாரியங்களிலே சென்று மற்றவர்களுடைய ஊழியத்திலே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். because the Lord has given me grace to go to various parts of the world to encourage people who are employed in such ministries. நான் ஆஸ்திரேலியா வருவதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்களை இன்னமும் உற்சாகப்படுத்தி ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு அவர்களை உண்டாக்குவது. The only purpose for me to visit Australia is to come and encourage them and help them to grow from one state to the other state. அவர்கள் போடுகிற துணிக்கையில் தான் பிரிஸ்பனுக்கு வருகிறேன், ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And from the gifts they are giving me only, I am coming and visiting you in Brisbane and I am able to encourage you as well. ஆனாலும் பிரதர் ஆண்ட்ரூ எங்களை இங்கே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வரும்போதெல்லாம் எப்படியாயும் வர வேண்டும் என்று சிவகுமார் மூலமாக எங்களை எப்படியாவது தட்டி கொண்டு வந்து விடுகிறார். And somehow brother Andrew and other people, they encourage and ensure that whenever we visit Australia, we come and visit you all here. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், இன்னொரு முறை பிரிஸ்பனுக்கு நான் ஏன் போக வேண்டும்? I asked them and told, why should I come to Brisbane again? என்னை வேறு புதிய இடத்திற்கு கொண்டு போங்கள், உங்களுடைய ஊழியத்தை நான் அறிமுகப்படுத்தி விடுகிறேன். I told them, take me to a different location and I will introduce your ministries there. ஆனால் அண்டர் கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. I am not sure as to what influence is being taking place in the undercurrent. ஆனாலும் இந்த நாளிலே ஒரே நாளிலே 3 தடவை பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I thank God because the Lord has helped me to come and preach 3 times. And நான் வரும்போதே நான் பிரதர் ஆண்ட்ரூவோடு சில காரியங்களை நேரடியாகவே கேட்டேன். I asked certain things very directly from Andrew. உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் ஏதாயிலும் செய்கிறீர்கள். You are doing something every day. அதை மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. And may the Lord help you and give you grace to bring others to the Lord. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யுங்கள்.
நிகழ்ச்சி நிரலுக்காக காரியங்களை செய்து விடாதீர்கள். Do not do things for the sake of filling a program, but do things that you will bring others to know God. You know, the danger of a church is this. When we get 50 people or 25 people, then we become program oriented, failing the people oriented life. நாங்கள் சபை ஆபத்துகள் என்னவென்றால் நாங்கள் ஒரு 25 தொடக்கம் 50 பேர் ஜனங்கள் எங்களுடைய சபைக்கு வருகின்ற பொழுது அந்த சபையானது புரோகிராம் நிறைந்த ஒரு சபையாக மாற்றப்படுகிறது. ஆனாலும் ஜனங்களுடைய மையமாக கொண்ட சபையாக அது இல்லாமல் போகின்றது. இந்த ஆபத்திலிருந்து உங்களை தேவன் காப்பார் என்று விசுவாசிக்கிறேன். I believe and I trust that the Lord will keep you from such a danger. ஏனென்றால் இது எல்லா இடங்களிலும் காணப்படுகிற ஒரு பெரிய காரியமே. Because it is a common thing which is seen in all churches all over. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Do you know as to what the Lord told? ஒரு ஊரிலே போய் பிரசங்கம் பண்ணுகிறார், அற்புதங்கள் செய்கிறார். He goes into a village, he will do miracles and he will preach. அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ண போய் விடுகிறார். And in the morning he will go and pray. சீஷர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். And the disciples will go seeking after him. சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள். And the disciples will come and tell, ஐயா எல்லாரும் தேடுகிறார்களே. Master, all the people are searching for you. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know as to what the Lord told them? இன்னமும் பட்டணங்கள் உண்டு, இன்னமும் கிராமங்கள் உண்டு, இன்னமும் ஆட்கள் உண்டு, அவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டும். What he replied is there are more cities, there are more people, and I should go and tell about the Lord, tell of these things to all of them. அதற்காகவே புறப்பட்டு வந்து விட்டேன். And I have left that place for that cause only. என்று இயேசு சொல்கிறார். This is the answer given by Jesus. இதுதான் இயேசுவை தொழுது கொள்கிறவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஆவி. This is the spirit which should be found in those who worship the Lord. ஏனென்றால் அநேக இடங்களிலே நான் பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக முதலாவதே பிள்ளை பிறந்தவுடனே எப்படி தடுப்பு ஊசி போடுகிறார்களோ அப்படி போட்டு வைக்கிறேன். Because so that things which take place usually in churches will not take place in your lives as well, in your church as well. Like a child, when a child is born, you have injections to ensure that the child does not get disease in the future. I am putting similar injections. Hallelujah. I want to use this medicine for you so that you can be totally delivered from the infections and pollutions. இந்த தொற்று வியாதியிலிருந்தும் மாசிலிருந்தும் நீங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் காப்பாற்றப்பட நான் இப்பொழுதே இந்த மருந்தை உங்களுக்கு போட விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட கிரியை செய்வாரா? May the Lord interact with you. கண்களை மூடி நாம் Let us close our eyes and let us pray. ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தேன் என்றும் இயேசுவினை தொடர்ந்தேன், என் சிலுவை சுமந்தேன் என்றும் இயேசுவினை தொடர்ந்தேன், ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன், ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன், ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீ
நீதான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உங்களை ஒரு விசித்திரமான வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். I want to take your attention to a very peculiar verse in the Bible. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். Let us turn to Gospel of St. John, chapter 13. 36வது வசனம். Verse 36. அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க I விரும்புகிறேன். want to show a single aspect from this verse. இயேசு பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது. Jesus answered him and said, where I am going, you cannot follow me now. வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். Listen to these words very நீ carefully. என் பின்னால் வரக்கூடாது பேதுருவே. Peter, you can't follow and come after me. என்ன நடந்தது என்பதை பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நான் உங்களோடு கூட காட்டு கொடுக்க விரும்புகிறேன். I want to show what took place before this incident took place in the life of Peter. இந்த ஆண்டவர் இந்த பேதுருவை என் பின்னே வா என்று கூப்பிட்டாரே. The Lord himself called Peter and told him to follow after him. இப்பொழுது என் முன்னால் வரக்கூடாது என்று சொல்லுகிறாரே, என்னையா அர்த்தம்? What is this meaning? Because now he is telling you cannot follow after me. யார் இந்த பேதுரு? Who is this Peter? அவனுடைய குணங்கள் என்ன? What are his characteristics? அவனை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன? What was the purpose concerning his life for the அதை Lord? குறித்த அடிப்படையின் பேரிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். On that basis only I want to speak to you today. எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லை. I have no time to speak everything. ஆனால் முக்கியமான சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து But I கொடுக்கிறேன். want to show you very important aspects. ஆண்டவரை பேதுரு முதலாவது எப்பொழுது சந்திக்கிறான் என்கிற இடத்திற்கு நான் உங்களை I want to அழைக்கிறேன். take you to the place where the Lord met Peter for the first time. என்னோடு கூட சேர்ந்த திருப்பங்கள் யோவான் 1வது அதிகாரம். Let us turn to John chapter 1. 40வது வசனத்தில் இருந்து 42வது வசனம் வரை வாசிக்க Let போகிறோம். us read from verses 40 to 42. யோவான் 1:40 இருந்து 42. இதுதான் இயேசுவை பேதுரு முதலாவது சந்திக்கிறான். This is where Peter met Jesus for the first time. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாய அந்திரேயா என்பவன். Out of the 2 people who hearkened to the voice of God and followed after him was Peter. Peter, who is called Simon from Andrea. அவன் முதலாவது தன் சகோதரனாய சீமோனை கண்டு, And when he saw his son brother Simon, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். and he told that behold, we have seen Messiah. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? When we see the name of Messiah, the meaning is Christ. பின்பு அவனை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். And he brought him to Jesus. இயேசு அவனை பார்த்து, Now when Jesus looked at him, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், he said, you are Simon, the நீ son of Jonah. கேபா என்னப்படுவாய் என்றார். And he told that you shall be called Cephas. And கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். And the meaning of Cephas is Peter. நன்றாய் கவனியுங்கள் ஒரு காரியத்தை. Look at this thing very carefully. ஆண்டவரிடத்திலே பேதுருவை அவனுடைய சகோதரன் கூட்டிக் கொண்டு வருகிறார். To the presence of the Lord, his brother only brought Peter. அந்திரேயா ஒரு நாள் ராத்திரி ஆண்டவராகிய இயேசுவோடு தங்கி இருந்தான். And Andrea, he dwelt with the Lord Jesus Christ for one night. ஒரே ஒரு ராத்திரி தான் தங்கி இருந்தான். He only dwelt being with Jesus for one night. அவனுக்கு இப்பொழுது பெரிய தாகம் வந்து விட்டது. Now he had a great thirst within himself. என் சகோதரனும் இயேசுவிடத்திலே வர வேண்டும். Now my brother also should come into the presence of Jesus. ஆகையினாலே முதலாவது நாளிலேயே அவன் ஆண்டவரிடத்திலே அவரை கொண்டு வருகிறான். Therefore he on the first day itself he took him and took him to the presence of Jesus. நான் அதை குறித்து விளக்கமாய் பேச போகவில்லை. I don't want to elaborate any further. ஏனென்றால் பேதுருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்னதாக படமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Because
I want to show in a picture form the life of Peter. பேதுருவுடைய பழைய பெயர் சீமோன். The old name of Peter was Simon. சீமோன் என்பதற்கு என்ன அர்த்தம்? What is the meaning of Simon? அலைகளிலே அடிபடுகிற மணலை போன்ற குணமுடையவன் He என்றார். is a person with a character of being tossed like the sand of the sea in the waves of the ocean. அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் Simon means sitting sand, as if in the source of a sea. He is sitting. You know, when the waves come, the sand goes up, and when it goes up, then it goes down. That's all. He was always unsteady. தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர். He had a life of being unsteady throughout his life. உள்ளே வரும்போது அல்லேலூயா என்று சொல்வான். When he comes inside, he will say hallelujah. கேம்புக்கு போகும்போது கமலஹாசனை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பான். ரஜினிகாந்தை பார்த்து He goes to home, he will go and look at some film star. ஏன்னா அங்க உள்ள சூழ்நிலைக்கு அப்படித்தான் இருந்தால்தான் சரியாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். Because he is a person who thought he have to adjust himself to the circumstances he is found in. இங்க வரும்போது சொல்வான் இயேசு என்னை ஏற்றி கொண்டாரே, அங்கே போனவனே சொல்வான் அதெல்லாம் விடாதே, நமக்கு வேண்டியது கொஞ்சம் வேறவும் இருக்குது என்று சொல்லுவான். And when he comes here, he will tell Jesus accepted us, and he will sing that song. And when he goes back, he will tell don't give up all these things because we need all these things. நிலையற்றதான வாழ்க்கை. He had a life of being unstable. அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய ஒரு மனிதனை பேதுரு அந்த மனிதனை அவனுடைய சகோதரன் கூட்டி கொண்டு வருகிறான். The Lord is bringing a person with such a lifestyle unto the Lord Jesus Christ. நன்றாய் கவனியுங்கள். Look very carefully. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்களும் நானும் பார்த்தால் என்ன சொல்லுவோம்? If you and I will look at a person with such a lifestyle, what will we say? இவனை வச்சு ஒண்ணுமே ஆகாதுடா. You cannot do anything having this person. திடீர்னு ரொம்ப ஹை ஸ்பிரிட்ல இருப்பா, மிடில் லோ ஸ்பிரிட்ல இருப்பா, இவனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. He will be in a very high mode and suddenly he will change into a low mode and you cannot do anything with this person. நாம் பார்ப்போம். This is how we will look at. சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அப்போ இங்க என்ன போறான்னு தெரியாது, எதுக்கு போறான்னு தெரியாது. Some people, when you look at them, they will be going from one land to the other place and you will not know as to why they are shifting from one place to the other. தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். There is a old saying or idiom in Tamil Nadu. The dog is so busy but doesn't have any work. நாய்க்கு சதியமா வேலை உண்டு ஆனா ஒரு வேலை ஒரு இடத்துல நிக்கும், அங்க போங்க எதுக்கு போகுது தெரியாது. You will not know as to why the dog is running around here and there. ஒரு பர்பஸும் கிடையாது வாழ்க்கையில. There is no purpose in its life. ஒரு நோக்கமும் கிடையாது. There is no point in its life. கேட்டா சொல்லுவாங்க டைமே இல்ல பாத்து. எதுக்கு டைம் இல்ல? எதுக்கு டைம் இல்லப்பா? But if you ask them, they will tell we have no time. Why you have no time? அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு என்ன செய்ய முடியும்? What can you do by having such a people? ஆண்டவர் அவனை பார்க்கிற விதம் வித்தியாசம். But the way in which the Lord looked at a person was different. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற நலமான ஒன்றை பார்க்கிறார். But when he was brought to the Lord saw something which was good in his life. அவனிடத்திலேயே நேரடியாக சொல்லுகிறார். He is telling that very straight to him. நீ சீமோனாய் இருக்கிறாய். You are Simon. நீ நிலையற்றவனாய் You இருக்கிறாய். are unstable. நீ காற்றடிக்கிற பக்கம் பறக்கிறவனாய் இருக்கிறாய். You are a person who will drift in the direction of the wind blowing. நான் உறுதியான ஒரு பாறையாக உன்னை மாற்ற But போகிறேன். I am going to change you as a strong, permanent stone. கவனிங்க, ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் வரும்போது அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், I will make you a stone rather than a shifting sand. நீ நிலையற்றவனாய் இருக்கிறாயே, நான் உன்னை நிலை நிறுத்துகிற ஒரு உறுதியானமாக மாற்ற போகிறேன். When a person is brought to the Lord, he is telling, behold, you are shifting like a sand, but behold, I will change you into a very stable person. என்றைக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட முடியும். On the day when you will have the same realization, will you be also be formed of the Lord? அநேகருக்கு இது விளங்குறது இல்லை. Many people do not understand these things. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். The Lord narrated a certain thing in the word of God. ஒரு ஓமையை சொன்னார். He told a parable. ஒரு குமாரன் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார். There were two daughters
for a man, இரண்டாவது குமாரனை குறித்து வேதம் சொல்லி two sons, and it is written concerning the second son. தாரும் 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 என்று சொல்லி கொண்டிருந்தான். And he was asking, give and give. கடைசியில சொன்னா எனக்கு பாதியை தந்து விடு. And finally he wanted the half of the portion to be given. நீங்க அவனை கெட்ட குமாரன் சொல்லுகிறீர்கள், வேதத்துல கெட்ட குமாரன் என்று போடவில்லை. You are calling him as a prodigal or bad son, but in the word of God it is not clear, it is not really written. நம்மதான் யாரையும் கெட்டவன் நல்லவன் சொல்றது நம்மதான். We are the people who call good people as bad people. சமாரியனே நல்லவனா கெட்டவனான்னு போடவில்லை, சமாரியன் ஒருவன் போட்டு நம்ம தான் குட் சமாரிட்டன் மாத்தி. So even about the Samaritan, the Bible does not say good or bad, but it is only referred to him as a Samaritan. It is we who call him the good Samaritan. தாரும் 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 என்று தகப்பன் கொடுத்தார். When he asked, give and give, even the father gave him. ஆனால் எங்கே போய் முடிந்தது? But where did he end himself? It ended up in looking after the pigs. ஆண்டவரிடத்துல இருந்து கிமி கேக்குறோம், பண்ணி மேய்க்கதான் லாயக்கு. When you for the people who ask of the Lord, give, they will finally end up with looking after swine. சர்ச்சுக்கு எதுக்குப்பா போறீங்க? Why did you go to the church? நான் ஒரு பையனை பார்த்து எதுக்குப்பா சர்ச்சுக்கு போற? I am looking at a boy. Why? ஐந்து முக்கியமான காரியங்களுக்காக போகுது. I am going to the church for 5 very important things. என்னோட 5 முக்கியமான காரியம். What is these 5 important things? ஒரு அழகான மனைவி வேண்டும். I need a beautiful wife. 2 அறிவான பிள்ளைகள் வேண்டும். Secondly, I need intelligent children. 3 படுக்கைகள் கொண்ட வீடு வேண்டும். I need a bedroom facility house. 4 சக்கர வண்டி வேண்டும். Fourth, I need 4-wheel drive. 5 figure salary வேண்டும். I need 5 salary figure salary. பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு கேளுங்க. Hold the hand of the person next to நீங்க you. சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? Why are you going to the church? தாரம். நீங்க வந்த உடனே பிரதர் சொன்னார், இன்னைக்கு துக்கம் சந்தோஷமா மாறிடும் இன்னைக்கு. Even the brother told that your sorrow will be changed to joy. It will change. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் உலகத்துல துக்கம் இருக்குது. Be careful. See, in the lives of everyone there is sorrow. இது சபைகள்ல சொல்லப்படுகிற வழக்கமான கிளிப்பிள்ளை பாசம். உங்க துக்கம் சந்தோஷமா. It is a small like telling a thing to a parrot. Every church tell them all your sorrow will be changed into joy. அமெரிக்க அதிபதியாக ஒபாமா மனைவியை கூட்டிட்டு கடைக்கு சாப்பிட போனார். இப்போ போற 3 மாசத்துக்கு முன்னாடி 3 months ago, Obama took his wife to have a meal in a restaurant. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் ஃபுட். Both of them had Italian food. நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. And they had a good hearty time. நம்ம இலங்கை இந்தியா மாதிரிலாம் கிடையாது, அங்க பில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. And not like in Sri Lanka, India, they will bring the bill. அந்த லேடி வந்து பில் கொண்டு வந்தா. And the wife brought the bill. உடனே ஸ்டைலா கிரெடிட் கார்டு எடுத்து ஒபாமா கொடுத்தாரு. And he took the credit card and gave the wife. நடந்தது என்ன தெரியுமா? Do you know as to what took place? கொஞ்ச நேரத்துல அந்த லேடி திரும்பி வந்து சொன்னா, That lady came back and told, "Sir, I am sorry, President, sir, I am sorry, உங்க கிரெடிட்ல கிரெடிட் இல்லையா?" She told that, very sorry, your credit card does not have any credit. ஒபாமாவுக்கு துக்கமா போச்சு, மனைவியை சாப்பாடு போட்டு வந்து இப்ப என்னடா காசு இல்லைன்னு. Obama was disappointed. Why? Because he has brought his wife for the meal and now he does not have money to pay. அவருடைய மனைவி மிச்சேல் என்ன சொன்னா, நான் கொடுக்குறேன்னு அவ தன்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்தா. And now his wife Michelle told that I will give my credit card, and she lent her credit நல்லா card. கவனிங்க, உலகத்துல ஒபாமாவா இருந்தாலும் துக்கம் உண்டு. Even if you are Obama in the world, you will have disappointments. அதனால சர்ச்சில் வந்து தாரும் கிமி நீ பண்ணி தான் மேய்ப்ப கடைசில. If you ask, come to the church and ask, continue to ask, give, finally you will end up looking after the swine. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல, But if you look very carefully in the same chapter, அவன் புத்தி தெளிந்த when he had his wisdom came to himself, அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்போது ஒன்னு சொல்லிக்கிட்டு வர்றான். when he was coming to his father's house, he was telling something. நான் பார்த்து சொல்லுவேன், I will look at my father and tell, make me என்னை உருவாக்கும். என்ன ஒரு தமிழ் எழுதிருக்கு வேலைக்காரனா வைத்துக்கணும், நான் ஆங்கில வேதத்தில் make me your servant. என்னை வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தமிழிலே மொழிபெயர்ப்பின் மூலம் வருகின்றது. அந்த make me ன்னு சொன்ன உடனே when it was told
make me. கையில மோதிரம் வந்துட்டு, புது சட்டை வந்துட்டு, கால்ல சப்பாத்து வந்துட்டு, டான்ஸ் வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு. And now he had a ring, he has a dress, and he has the shoe, and he has got everything. அப்ப ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்குள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும்? Do you know as to what you should tell when you come into the house of God? Make me, make me. Make me. என்னை உருவாக்கும். நல்ல பாட்டு ஒன்று பாடுனீங்க, களிமண் நான் ஐயா, கொயவன் ஐயா, நீர் உடையும் ஐயா. ஆனா அங்க பாஸ்டர் ஒரு குட்டு போட்டாருன்னா ஓடி போயிருவன் ஐயா. You have a very nice Tamil song which says that like the maker of the pot, I give myself and you can make me. But if the pastor will give a good knock on your head, you will run away. நான் களிமண் ஐயா, என்னை உடைத்து உருவாக்கணும் அந்த வார்த்தை. And that song says that I am the clay in your hand and you are the potter and you can break me and make me. பிரசங்கியார் ஒரு காரியம் இன்னைக்கு எனக்கு தான் சொன்ன, அடுத்த வாரம் வர மாட்டேன். And if the preacher tells something and you will tell the preacher had only targeted me today, therefore I will not come tomorrow. நன்றாக கவனிங்க. Carefully look. நான் வல்ல வரும்போது எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கு, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. When you come here, you have to have the desire, Lord, make me. அப்ப நீ கேட்காத, உனக்கு தகுதி இல்லாத வஸ்து எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். And at that time, behold, the Lord shall give you things which are not pertaining to you, which you don't deserve. Everything will be given. அதுதான் பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். That is what the Lord is showing in the life of Peter. என்ன காட்டி கொடுக்கிறார்? What is he showing? பேதுருவே, நீ வருகிறாய் அல்லவா? Peter, aren't you coming now? நான் ஒரு ஸ்டாலிடான ஆளாக்கிடுவேன்டா. Behold, I will make you a strong man. ஒரு ஸ்டெடியான ஆளாக்கிடுவேன். Behold, I shall make you a steady person. ஆலைகள் போல அலைகள் உன்னை அசைக்க முடியாத ஆளாக்கிடுவேன். Behold, I will change you into a person who will not be shifted like a shifting sand, or will be a rock which will not be tossed about. பேதுரு கேட்டானோ இல்லையோ, Whether Peter listened carefully or not. உள்ளுக்குள்ள கேள்வி வந்து, என்ன பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? Now the first question is, how did this man know about myself? நினைச்சா நேத்து ராத்திரி என் தம்பி கூட நான் சொல்லி போட்டு கொடுத்துட்டான் பாத்தியா. He would have thought, oh, my brother was with this man. Now this man, my brother would have told about myself to this man. ஏன்னா பேதுருவுக்கும் இலங்கைக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. Because Peter and Sri Lanka have a link. Read between lines ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. They always say you have to read between lines. எதை சொன்னாலும் இடையில என்ன சொன்னான்னா கேட்கறது பார்ப்போம். Whatever they say, they will not listen to what is being explicitly told, but they will try to look at the hidden meaning. தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு always reading between line. They don't read the line, they read between the line. தமிழர்கள் அவர்கள் வரிகளை வாசிப்பதில்லை, ஆனால் வரிகளுக்கு இடையிலே இருக்கிற காரியங்களை மாத்திரமே அவர்கள் வாசிப்பார்கள். ஓடியே போயிட்டு. And he would have run. இவர் யாருன்னு பற்றி எல்லாரும் முன்னாலும் போட்டு வேற உடைச்சிட்டாரு. Now he has told about myself in front of everyone. என்ன அன்ஸ்டடி ஆளுன்னு எல்லாரும் முன்னாலும் போட்டு வர. Now he had been told about his character being an unstudied person in front of everyone. அவருக்கு தெரியாத போல நான் கல்யாணம் கட்டின ஆளு. I am a person who married without his knowledge. என் மனைவியே என்னை பிடிச்சு வைக்க முடியல, இவர் என்ன பிடிச்சு பிள்ளையார் மாதிரி வைக்க போறானா? Even my wife could not control me. Is he going to change me and control me? நான் குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசும்போது ஒரு காரியம் சொல்லுவது வழக்கம். When I used to speak about family life, I used to tell certain thing. ஒரு கார்ல ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச் இருக்கிற மாதிரி. Like in a car there's an accelerator, there's a brake and a clutch. ஆண்கள் ஆக்சிலரேட்டர். The boys are accelerator. They will keep on going. அதனால தான் தமிழ்ல சொல்வாங்க கால்ல கட்டு போட்டாதான் இவன் சரியா வருவான்னுட்டு. கால்ல கட்டு. That is why in Tamil they say that if you put a binding in the leg only he will correct himself. அதுக்காக தான் ஆண்டவர் பக்கத்துல ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். That is why the Lord has kept a brake next to it. ஆனா சில பிரேக் ஜாம் ஆகி கிடக்குது. அது Sometimes it is not used. முன்னால போகவே விடாது. Some people don't allow the man to go front at all. ஆனா பிரேக் அப்பப்ப பிடிக்கணும், அப்பதான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம நிக்கும். You have to know to apply the brake once in a way, then only the car will not make an accident. God has given the wife as a right brake at the right moment, applying brake so that the man can get stopped. மனுஷன் சரிவர நடக்க சரியாக வர தேவன் மனைவியிலே காரில் உள்ள பிரேக்கை போல வைத்திருக்கின்றார். உங்க ஊர்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக் கார் ஆயிடுச்சு, அதனால கிளட்சை பற்றி கவலை இல்லை. எங்க ஊர்ல கிளட்ச் இன்னும் இருக்கு. In your country, nearly all the vehicles are automatic vehicles. Therefore, you don't understand about
but in our country there's a clutch. நான் சொல்றது அதனால தான் இங்க நிறைய பேர் எங்களுக்கு பிள்ளை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார். That is why I say I don't want all these things. We want an automatic car. ஆனா அங்க வந்து சி வந்து கிளட்ச். In ஏர் மாத்தனா கிளட்ச் மிதிச்சா. Now if you want to change it, you have கிளட்ச் மாதிரி to வர்க் பண்ணுவாங்க. you have to press the clutch. Your children are like the clutch. நல்லா கவனிங்க. Look very carefully. பேதுரு எண்ணத்தில் நிறைய காரியம் ஓடுது. Now in the head of Peter there are several things running. என் தம்பி சொல்லி கொடுத்திருப்பான். Has my brother told these things? இவருக்கு எப்படி தெரியும் என்னை பத்தி? How will this man know about myself? மாத்திரம் சொன்னார், என் மாமியாரே மாத்த முடியல, இவர் எப்படி மாத்துவார்? Even my mother-in-law was not able to change. How is this man going to change me? ஏன்னா பின்னால மாமி வீட்டுக்கு கூட்டு போனா, உங்களுக்கு தெரியும்ல. And do you know that he actually took him later to his mother-in-law's house? நல்ல கவனிங்க, நல்ல. Look very carefully. Nobody could change me, but how can Jesus change me? ஒருவராலும் என்னை மாற்ற முடியாது, இயேசுவால் மாற்ற முடியும். இவர் என்னோட கொன்ன சின்ன வயசுல இருக்கிறாரு. He has been with me from my small days. 30 வயசு தான் ஆகுது. And now I am 30 years. நான் 40 வயசுக்காரன். I am a 40-year-old. இந்த பொடியை என்னைய மாத்துவான். And will this small fellow change me? எல்லாம் மைண்ட்ல இருந்தனால ஓடியே போயிட்டான். And because he had all these things in his head, he took a run. ஆனா என்னோட ஆண்டவருடைய அன்பு கொஞ்சம் காட்டிக்கிட்டு இருக்கட்டுமா? But I want to show about the love of my Lord. இப்ப திருப்பங்க லூக்கா எழுதின விசேஷம். Let us turn to Gospel of St. Luke. 5வது அதிகாரம். Chapter 5. முதலாவது வசனத்திலிருந்து சில காரியங்களை பாருங்க. From first verse onwards, I want to show some things to you. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவிடத்திலே நெருங்கினார்கள். There were many multitudes of people who came near Jesus that they will listen to him. அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். Then he saw 2 boats in the seashore. மூன்றாவது வசனம், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். And then he got into one of the boats. அது சீமோனுடையதா இருந்தது. And it was the boat of Simon. அங்க இயேசு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? Do you know as to why Jesus came to that place? யாரை பிடிக்கிறதுக்கு வந்தார் தெரியுமா? Do you know as to why he came to catch who? யாரை பிடிக்கிறதுக்கு வந்தார் தெரியுமா? பெரிய கூட்டம் வந்தது உண்மைதான். கண்ணு பூரா இயேசுவுக்கு சீமோன் மேல தான் இருக்கு. இவனை தான் பிடிக்கணும். True, there was a multitude of people who came seeking after the Lord, but in his mind, the reason for him to catch the person he wanted to catch was Simon Peter. I need to catch this man. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி. Dear brothers and sisters in Christ, உலகத்திலே பல கோடி மக்கள் இருந்தாலும் தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறார். Although there are hundreds and thousands of people living in this world, behold, the Lord has a great purpose for you, and the Lord has been coming seeking after you. தமிழில் ஒரு அழகான பாடல் உண்டு. We have a beautiful song in Tamil. எங்கே ஓடுவேன் பாதகன் நானேன். எங்கப்பா ஓடுவேனா? Where can I rob my father? அவரு ஓடி வந்து ஓம் படகுல வேணுக்குன்னு ஏறுறார். He came running and he got into this boat purposely. அதுக்கு பிறகு நடந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். And there are several reasons. பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிட்டு And I will conclude my sermon. பேதுருவை பார்த்து சொல்றாரு. And after he concluded his sermon, he looked at Simon and told, ஆழத்துல போடுப்பா. Cast your net into the deep. என்ன சொல்றாரு பாருங்க 4வது வசனத்துல. What is he telling in verse 4? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு Once he has concluded preaching, சீமோனை நோக்கி, and he looked at ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். launch out into the deep and let down your nets for a catch. அதற்கு சீமோன், And for that Simon told, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படலை. Master, we have toiled all night and caught nothing. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். Nevertheless, at your word, I will let down the net. ஆண்டவர் வலைகளை போட சொன்னாரு. The Lord told him to cast nets.
இவன் என்னத்தை போட்டான்? But what did he put? வலையை போட்டான். But he put only a net. அவன் சொல்றது மட்டும் உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படின்னு போய் சொல்றான். But he is lying and telling, I will do exactly what you have told. நம்மள மாதிரி தான். Like us. ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் செய்யறோம் பிரதர். என்ன Brother, I did exactly the way the Lord told me. மனம் திரும்புப்பா. What did the Lord say? ஞானஸ்நானம் எடுப்பா. Take waters of baptism. மனம் என்ன திரும்புறாங்க, ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. They all repented, but they can't take waters of baptism. பாதிதான் கீழ்ப்படியும். They obey only 50%. மாதிரி சொல்லுவோம். But they will always say as if they have always fully obeyed. ஆனாலும் ஆண்டவர். But still for all the Lord. ஆனாலும் ஆண்டவர். But still for all the Lord. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொண்டு வருகிறார். He brought fish that even his net will be torn apart. நான் ஒரு காரியத்தை உட்கார்ந்து தனியாக பாடுகிற ஒரு பாடல் இது. There is a song which I used to sing when I am traveling alone in my car. குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீர். ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓஹோ இயேசு உமதன்பு. வலைகளை போட சொன்னார், வலையைத்தான் போட்டார், ஆனாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். Although the Lord instructed him to cast his nets, but he only cast a single net, still for all the Lord was able to fill it. இப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு, அவனுக்கு ஒரே பிரமிப்பு. Even now the Lord looking into Peter and he is telling, now he is surprised. சொல்கிறான், என்னை விட்டு ஓடிவிடும். And he told them, Lord, run away, depart from me. நன்றாக கவனிங்கள், அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். See the words he is telling very carefully. 8ஆம் வசனத்தில் பாருங்கள். Verse 4. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். And when in verse 8, when Simon Peter saw it, he fell down at Jesus' knees and saying, depart from me, for I am a sinful man, O Lord. நான் உம்மை விட்டு ஓடினேன். I used to run from you, now ஓட முடியல, நீர் வந்துட்டீரு. now I can't run because you have come after me. இப்ப நான் நீர் ஒண்ணா இருக்க முடியாது. Now you and I cannot be together. நீர் போயிரும். Now you go. உம்மை விட்டு என்னால ஓட முடியல. I was unable to run away from you. But now you depart. ஏனையா? Why? பாவியான மனுஷன். Because I am a sinful man. நீ பரிசுத்தர். You are a holy God. நீ பரிசுத்தர். You are a holy God. நீ பரிசுத்தர். You are a holy God. நான் பாவியான மனுஷன். I am a sinful man. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. Therefore we two cannot be together. பாவம் இருக்கிறது. There is sin in me. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரே ஒரு பெரிய காரியம் உலகத்தில் எந்த தேவன்களும் சொல்ல முடியாத காரியம். There is a great thing about our Lord, and no other gods of this world cannot claim. அது என்ன? Do you know as to what? அவர் பரிசுத்தர். He is a holy God. பரிசுத்தர். He is a holy God. பரிசுத்தர். He is a holy God. பரிசுத்தராய் இருக்கிறது மாத்திரமல்ல, Not only is he holy, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நமக்கு அறைகூவல் விடுகிற ஒரே ஆண்டவர் நமக்கு தான். and not only so, he is the only God who cries out saying, behold, you shall be holy, you should be holy even as I am holy. முகமது சொல்ல முடியுமோ? Can Muhammad say? என்னை மாதிரி மாறுங்கன்னு. Can he say change like me? அவர் மாதிரி மாறினா நான் 13 கல்யாணம் கட்டணும். If I have to change, now I have to marry 13 times.
அனுமான் சொல்ல முடியுமா? Can Hanuman say? அவன மாதிரி சொன்னா நானும் குரங்கு மாதிரி மலையை தூக்கி நிக்கணும். And after that I let also like a monkey carry the mountain. Only my Jesus can say, as I am holy, you be holy. ஏன் இயேசு மாத்திரமே கூறலாம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று. அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிற மனிதனுக்குள்ள என்ன எண்ணம் வருகிறது என்பதற்கு நல்ல உதாரணம் பேதுரு. This is the good example as to what is taking place in the life of a person who looks at his holiness. ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தான். The prophet Isaiah beheld the holiness of the Lord. ஆலயத்தில் வந்தவன் மற்றவர்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் தான். He is the person who used to prophesy concerning others. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். But when he entered into the temple of God, behold, he saw the Lord seated in a high and lifted throne. சத்தம் கேட்கிறது. And there is a voice being heard. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Behold, the Lord of hosts is holy, holy, holy. உடனே அவனுக்குள்ள தோன்றின எண்ணம். And this was the thought which came into his ஐயோ mind. அதமானே. Behold, I am undone. Woe unto me. அதமானே. Behold, I am undone. நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். I am a man of unclean lips. நன்றாக கவனியுங்கள். Look very carefully. பேதுருடைய நிலைமை அதுதான். This was the state of Peter. ஆண்டவரே ஏசாயா கண்டது போல ஒரு தரிசனத்தை பார்க்கவில்லை. He did not see a vision even as prophet Isaiah saw. ஏசாயா கண்டது போல தேவதூதர்களை பார்க்கவில்லை. He did not see any angels even as prophet Isaiah ஒன்றை saw. பார்த்தான். But he saw one thing. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. பாவியா இருந்த போதும் நான் பாதிதான் கீழ்ப்படிந்த போதும் I am obeying all I am a sinner. ஏன் படகையின் நிரப்பி என் தோழனுடைய படகையின் நிரப்பிட்டீங்களா? நீங்க நல்லவங்க ஐயா. Father, you when I was a sinner, you have filled my boat and you have filled also the boats of my friends. நீங்க என்ன இப்படி ஆசீர்வதிச்சிட்டீங்களா ஆண்டவரே? Father, you have blessed me truly. ராத்திரி முழுவதும் பிடிச்ச ஒண்ணுமே கிடைக்காம என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்களா? Father, you have blessed me. I was toiling all throughout the night. தகுதி இல்ல. Father, I am not worthy. நான் தகுதி இல்ல. Father, I am not worthy. என்ன விட்டு போயிருங்க. Therefore, depart from me. எந்த மனிதன் தன்னை இப்படி தாழ்த்துகிறானோ, Whoever man will humble himself like this, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், the Lord is telling at that place, follow me. என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வா. Follow after me. I will make you. நான் உன்னை மாற்றுவேன். சீஷத்துவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது Do you தெரியுமா? know as to where discipleship begins? என்றைக்கு நீ தகுதி இல்லை என்று ஒத்துக்கொள்கிறாய் அன்றைக்கு தான் When you will accept that you are unworthy, at that time will that begin. நீ ஒரு நாள் என்கிட்ட தகுதி இருக்கத்தான் செய்து You cannot say, if you think, சீஷனாகவே மாற மாட்டேன். if you say I have little bit qualification, then if you have ability, you will never be changed into a disciple. Let me tell it again very clearly, the discipleship starts from humility. நான் மறுபடியும் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், சீஷத்துவமானது தாழ்மையில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. There are thousands of believers in Australia. ஆஸ்திரேலியாவில் ஆயிரம் அங்கே விசுவாசிகள் இருக்கின்றார்கள். They receive the blessings of the Lord. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். Their boats are full. அவர்களுடைய கப்பல்கள் நிறைந்து இருக்கின்றது. But they are not willing to humble themselves so that they can be disciples. ஆனாலும் தாங்கள் சீஷர்களாக மாற்றப்பட தங்களை
வார்த்தையை கேட்டு அவர்கள் துள்ளி குதித்து ஏதோ ஆவியை பெற்றவர்களைப் போல இருப்பார்கள். I don't doubt that. நான் அதை சந்திப்பதில்லை. They believe in Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். They receive blessings. அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். Their boats are full. அவருடைய கப்பல்கள் நிறைந்திருக்கிறது. But they never become a disciple because they don't humble themselves. ஆனாலும் தங்களை தாழ்த்தாத நிமித்தமாக அவர்கள் ஒருபோதும் சீஷர்களாக மாற்றப்படவில்லை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க. Hold the person who is seated next to you and ask, நீங்க விசுவாசியா சீஷனா? are you a believer or are you a disciple? கேளுங்க. Ask. இந்த பெந்தெகோஸ்தே சபையில பாஸ்டர் இப்படியே சொல்லி நீ விசுவாசிகள் நாங்கள் பாவங்கள். Talk makes that. I am a disciple, you are a disciple. Finish. இது வராத வரைக்கும் எந்த சபையும் உருப்பட்டது இல்லை. No church can stand firmly. விசுவாசி பாஸ்டர் விசுவாசி. All this differentiation. I am a pastor and you are only a believer. நான் ஒரு விசுவாசியை காட்டி கொடுக்கட்டுமா? Can I show you a believer? யாக்கோபு 2:19. James 2:19. I will show you a believer. நான் ஒரு விசுவாசியை காட்டுகிறேன். Come on. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். நல்லதுதான். Truly you believe that the Lord, there is Lord, and it is good that you believe. Oh, Even the devils, they believe and they tremble. பிசாசுகளும் விசுவாசியா? பக்கத்துல Even the devils are believers. நீங்க அந்த மாதிரி ஒரு விசுவாசியா? Are you such a believer? விசுவாசிக்கவும் செய்யும் நடுங்கவும் செய்யும். You know to believe and you know to shake and be fear to tremble. பிசாசுடைய பிரச்சனை என்ன? Do you know the problem for the devil? தாழ்த்த மாட்டான். He will not humble himself. தாழ்த்த மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறான் ஏத்து. Even now he is resisting and he is standing firm. தன்னை தாழ்த்தாதவன் ஒருவனும் சீஷனாக்குவதற்கோ இயேசுவின் பின்னே செல்வதற்கோ தகுதி அற்றவன். No man who will not humble himself, he has the ability, qualification to be a disciple and also to follow after Jesus Christ. அப்பந்தான் பேதுரு பணிந்து ஐயரே I am not worthy. Then Peter bowed down and he told, behold, Master, I am not worthy. Then Jesus said, follow me, I will make you. அப்பொழுது இயேசு கூறினார், நீ என் பின்னே வா, நான் உன்னை மாற்றுவேன். I am going to shape you. நான் உன்னை வணைவேன். அதனாலதான் தமிழ்ல பாடுறோம், தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. That is why we sing in Tamil, the grace of the Lord for the humble and all throughout their life. தெரிந்தவர் பாடலாமா? Can people know this Tamil song? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் பின்பற்றி வா என்று சொன்னபோது When the Lord said, come, follow after me, 11வது வசனம் சொல்றது, in verse 11 it is written, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். he left everything and he went following after the Lord. ஏன் பின் சென்றீங்கப்பா? How did he go? எதுக்குப்பா பின் செல்றீங்க?
He is going to make me. Why are you doing that? Because he is going to make me. He is going to make me. அவர் என்னை மாற்ற போகிறார். அவர் என்னை உருவாக்க போகிறார். என்னமா உருவாக்க போறாரு? How is he going to, what is he going to make? நீங்க பாடுனீங்கல்ல களிமண் ஐயா உருவாக்கணும். இப்ப நான் கேக்குறேன். You sang this song which says I am the clay and you can make me. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை உருவாக்கும் ஆண்டவரே make me ன்னு சொல்றவங்க மாத்திரம் கை How many of you say make me? கால கேளு போடுங்க. Put your hands down. Jesus never said I will make you a Bill Gates. இயேசு பில் கேட்டை போல உங்களை மாற்றுவேன் என்று ஒருபோதும் கூறவில்லை. He never said I will make you a Rockefeller. Rockefeller போல பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரன் like a very rich man. He never made me to check Sachin Tendulkar or Amitabh Bachchan. And Sachin Tendulkar அரவிந்த் இவர்கள் போல மாற்றுவதில்லை. என்ன சொன்னாரு? Do you know as to what he told? I will make you fishers of men. நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாச்சு ஒரு ஆளை கூட பிடிக்கலன்னா இயேசுவின் பின்னே என்ன நீ போறன்னு எனக்கு என்ன தெரியும்? 20 years you have been going to the church and you have not brought a single person. What is this? We know. Hello? மேக் பண்ணலையா? You have never made. You are not உடைக்கணுமா இன்னும் உடைச்சாதான் உன்னை மேக் பண்ண முடியுமா? You have not been made. That means you should be broken more, and only if you are broken further can you be made. He wants to make me a fisher of man. அவர் என்னை மனுஷரை பிடிக்கிற மனுஷனாக மாற்ற போகிறார். அதுக்கு தான் என்னை பிடிக்கிறாரு. That is why he is catching me. If I am not doing that, I am failing somewhere. அவர் அந்த காரியத்தை நான் செய்யாவிட்டால் அவருடைய வார்த்தைகளில் சிலவற்றை நான் விட்டு போகின்றேன். சொல்லுவாங்க அந்த சர்ச்சுக்கு நான் தான் பிரதர் செக்ரட்டரி 20 வருஷமா இருக்கேன் தெரியுமா? 20 வருஷம். Some people will say, behold, I am the secretary in the church. நல்லா கவனிங்க. Look very carefully. நான் மற்றவர்களை என்னால பிடிக்க முடியாட்டாலும் But Lord, I cannot catch anyone. ஆயிரமானவர்களை பிடிக்கிற கருவியாக மாற முடியும். But behold, you can be an instrument to catch thousands upon thousands of people. திருநெல்வேலி பட்டணம்னுட்டு ஒரு இருக்குது தமிழ்நாட்டில். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சொல்லல, யாழ்ப்பாணத்துல ஒரு திருநெல்வேலி இருக்கு. There is a Tirunelveli in Jaffna. I am not speaking about the Tirunelveli, but I want to speak about the Tirunelveli in Tamil Nadu. அந்த திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா If you come to Tirunelveli, அங்க ஒரு சாரா டக்கர் காலேஜ்னு பெரிய காலேஜ் இருக்கு. சாரா டக்கர். There's a college. There's a big college. 4000 பேர் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. There are 4000 women who are studying. பக்கத்துல ஒரு சாரா டக்கர் ஹை ஸ்கூல்னு ஒன்னு இருக்கு. There is a Sarataka High School. அங்கேயும் ஏராளமான பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. There are numerous females who are studying, girls who are studying there. அது எப்படி வந்தது தெரியுமா? Do you know as to how it came? இங்கிலாந்துல ஒரு கால் வழங்காத வீல் சேர்ல இருந்த ஒரு பொண்ணு இருந்தா. There was a lady who was disabled in her legs and she was in the wheelchairs. In England. In England, UK. ஒரு மிஷனரி போய் அங்க போய் சொன்னாரு. And there was a missionary who went and told, இந்தியாவுல இருக்கிற பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. See, all the women in India, they won't let them to study and they are treating them like slaves. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for them. சாரா வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் மாத்திரம் தான் போவா. Sarah used to go only to her house and to the church. அவங்க அப்பா பேர் டக்கர், அதனால சாரா டக்கர். Her father's name is Tucker and that is how it came as Sarah Tucker. சாரா சர்ச்சுக்கும் வீட்டுக்கு தான் போக முடியும். Sarah could go only to church and to the house. நாற்காலி சக்கர நாற்காலி தான் போக முடியும். And she can go only in a wheelchair. வீட்டுக்கு வந்து அழுதா. She came to her house and she cried, ஆண்டவரே, Father, எனக்கு போய் உதவி செய்ய முடியாத. I cannot go and help. எனக்கு போய் காப்பாத்த முடியாத. I cannot go and rescue. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? What do you expect me? அவ மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தா. She took a decision in her heart. யாராவது அவளை பார்க்க வந்தா, If anyone will come and see her, அவளுடைய பர்த்டேக்கு யாராவது பூ வாங்கிட்டு வந்தா, if they will bring a flower to her birthday, அவளை
பார்த்து சொல்லலாம், ரொம்ப தேங்க்ஸ், Thank you very much. எனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வராதீங்க, Don't bring me chocolates. எனக்கு பொக்கேலாம் வாங்கிட்டு வராதீங்க, Don't bring me bouquets. அதுக்கு எனக்கு காசு கொண்டு வந்துருங்க, And give me money. அதுக்கு பதிலா காசு கொடுத்துருங்க. And give me money instead. நீங்க $10 வாங்குற போல எனக்கு $10 கொடுத்துருங்க. If you will buy that for $10, give that money $10. ஜனங்கள் கேட்டாங்க என்னதுக்கு? And they were asking why. இந்தியாவுல நான் பார்க்காத ஊர்ல ஏராளமான பொம்பளை பிள்ளைகள் போக முடியலையா? And in a village in India where I have never been, there are several women who cannot go to school. உங்களுக்கு நான் சேர்த்து வச்சு கொடுக்க போறேன். And I want to collect and give. ஒரு நொண்டி பொண்ணு இப்படி சேர்த்து வச்சு கொடுத்ததெல்லாம் அந்த கல்லூரி இன்னைக்கு பெருசா நிக்குது. That college is such a great college by reason of the money collected by a lame person. போக முடிஞ்சா போகணும். If you can go, go. போக முடியலன்னா போக முடியற மாதிரி ஏதாவது செய்யணும். But if you can't go, do something which you can. ஏன்னா நான் ஆண்டவர் பின்னால வந்ததுக்கு காரணம், Because the reason for me to come behind my Lord, மனுஷர்களை எப்படியாவது பிடிக்கிறது தான். that I will catch people somehow. என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, Therefore the Lord is asking, dear brother and sister, இப்படி வந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் இப்ப வரக்கூடாதுன்னா எப்படி? if the Lord looks at Peter, such a man say, don't come now, stay. நீ என் பின்ன வரக்கூடாது. You should not come behind me. You cannot come now. இப்பொழுது நீ வர முடியாது. என்ன ஆச்சு ஆண்டவரே, என்ன ஆச்சு? What happened, Lord? What happened? ஏராளமான காரியங்களை நான் பேச முடியும். Then he could have spoken many things. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருக்கேன். But I want to tell only one thing and conclude. இயேசு சிலுவைக்கு நேரா போறாரு. Now Jesus is going to the cross. அப்பா அவர் சொல்றாரு, Now he is telling, அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, he looks at his disciples and tell, எப்பா நீங்க என் கூட இருந்தனால உங்களை நான் மதிக்கிறேன். I respect you because you have been all around, hanging around with me. அப்படி சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்றாரு. When he told that thing itself, he is coming out with something else. திருப்பங்கள் லூக்கா 22. Let us turn to Luke chapter 22, 31வது வசனம். 31. அதுல இருந்து வாசிக்கிறேன். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். And he said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat. 32வது வசனம். நான் உனக்காக ஜெபம் பண்ணேன். But I prayed for you. உடனே பேதுரு சொல்றான். Now Peter is telling immediately. அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். He told them, Lord, I am willing to follow after you in my death and also in my prison. இது இன்னொரு காரியம். அதே காரியத்தை மத்தேயுல வாசிக்கலாம். You can read a lot of things in Matthew. மத்தேயுல வாசிக்கலாம். You can read in Gospel of Saint Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம் The Gospel of Saint Matthew 26வது அதிகாரம் 26 33வது வசனம். 33. என்ன சொல்றான்? பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு கால் இடல் அடைய மாட்டேன். And Peter answered and said to him, even if all us are made to stumble because of you, I will never be made to stumble. என்ன சொல்றாருங்க? Now what is he telling? தனியாவே சாதிப்பையா. I will achieve alone. தனியாவே சாதிப்பேன். He is telling, behold, I will achieve alone. கொஞ்ச நாள் இயேசுவோட இருந்த உடனே தாழ்மைலாம் போயிடுச்சு. After he was with Jesus for a while, all his humility left him. ரொம்ப தாழ்மையா, ஐயோ என்னை விட்டு போயிருங்கன்னு விழுந்த மனுஷன், This man who told, Lord, depart from me, he told it so humbly. இவன் கூட இருக்கிற 11 பேரையும் பார்த்து சொல்றான், இவனுங்கெல்லாம் ஒண்ணுக்கு உதவாத ஆட்கள். Now he is looking at these 11 people and he is telling, these 11 fellows, they are good for nothing. நான் ஒருத்தன் தான் ஸ்ட்ராங்கான ஆள். I am the only strong man. இவன் எல்லாம் ஓடிடுவான், நான் மட்டும் தான் நிப்பேன். All these fellows will run away, but I will stand only. நான் மட்டும் தான் நெடராம நிப்பேன். They தெரியுமா? will not stumble. Do you know? I am the only person who will not stumble. விசுவாசியா இருந்து 3 வருஷம் கழிச்ச பிறகு மறுபடியும் பெருமை கதை தலை தூக்கிடுச்சு. After he was a believer for 3 years, now he has been for 3 years, and now again, like a snake, the pride has lifted
his head up. முதல்ல வரும்போது யோசிச்சு கதிரெல்லாம் எடுத்து போடுவாரு. நான் என்ன செய்யணும்னு கேட்பாரு. Earlier they used to say, what should I do? கதிரெல்லாம் எடுத்து படுக்கு. Now he will take and put the chairs and he will run around and he will ask, what should I do? Now he is putting his leg on the other and he is telling, now you go and put all these chairs, arrange the chairs. He is telling others. இத்தனை வருஷம் ஆற மைக் என்ன கொடுக்குறியா, நீனே வச்சுக்கிட்டு இருக்கியே. How many years I am doing this? What are you doing? தமிழர்களுக்கு நடக்கிறதா சொல்றேன். This is what is taking place to the இத்தனை வருஷம் ஒண்ணா செய்றாங்க, எல்லாம் மேடை அவங்களே நின்னுறாங்க. என்ன கடைசி வரைக்கும் கதரை எடுத்து போட வைக்கிறாங்க. Till the end they are making me to carry all the chairs. இவர்களுக்கு தான் பாட தெரியுமா? எனக்கு பாட தெரியாதா? Can they only sing? Can't I sing? இவர்களுக்கு தான் பைபிள் பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? Only can they preach? Can't I preach? பிரதர் 4 பேரை கூட்டிட்டு போயிரும் பிரதர். Brother, we will take 4 people and go. Hello. The humility is gone. தாழ்மை இப்பொழுது மறைந்து விட்டது. Now I can do. என்னாலே செய்ய முடியும். I am better than others. மற்றவர்கள் பார்க்க நான் சிறந்தவன். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold the hand of the other person. கையை நான் சொல்றத சொல்லுங்க. Hold the hand of the person next to you and tell. உங்களை பத்தி தான் சொல்றாங்க. He must talk about you only. அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த சுபாவத்தோட என் பின்னால வர முடியாது. That is why the Lord told, with this nature you can't come after me. You cannot come now because now you think I am better than everybody. நீ நான் மற்றவர்களையும் பார்க்க பெரியவன் சிறந்தவன் என்று நினைப்பது நிமித்தமாக இப்பொழுது நீ என் பின்னே வர முடியாது. 5 காரணத்தை காட்டி கொடுக்க முடியும், எல்லாத்தையும் காட்ட முடியும்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. I want to show all the 5 reasons but I cannot because the time is over. ஆண்டவர் சொல்றாரு, The Lord is telling, அவங்களாவது ஓடிதான் போவான், நீ மறுதலிக்கவும் செய்வடா. The Lord is telling, others will only run away but you will deny as well. நீ சாதாரண ஆளுங்கிட்ட இதை மறுதலிச்சு சபிச்சு சத்தியம் பண்ணிடுவடா. You will, for an ordinary person, you will deny and you will give oath and you will also completely deny. அவன் சொன்னான், சாவிலும் காவலும் நான் பின்னால் போறேன். He told that, behold, I will go after you in life or in death. Peter, I prayed for you. And the Lord is telling, I pray for you. நான் உனக்காக ஜெபிப்பேன் என்று இயேசு கூறுகிறார். You are still wavering. நீ இப்பொழுதும் அலக்கழிகிற மனுஷனாக தான் இருக்கின்றாய். I am praying for you. நான் உனக்காக ஜெபிக்கின்றேன். நல்ல கவனிங்க. Listen very carefully. நல்ல கவனிங்க. Carefully listen. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை யாருக்கு சொல்லணும்னு சொல்றாங்க தெரியுமா? Do you know whom it was told to? It should be told the story, the news of the resurrection of Jesus should be told to whom? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16 7வது வசனம் 7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்தில் You unto his disciples. Go to Peter specifically. நானா இருந்தா என்ன சொல்லிப்பேன், அவங்ககிட்ட மட்டும் சொல்லுவாங்க. If I was him, I would told you don't tell to that man only. திருட்டு பையன் நெஞ்செல்லாம் அடிச்சு சொன்னா, ஆனா என்னைய 3 தடவை மறுதலிச்சுட்டு அவங்ககிட்ட மட்டும் சொல்லாதீங்கடா. I will tell that thief fellow, that rogue fellow, he beat his chest and told, I will not deny you. Now he has denied for 3 times. Go and tell that person only. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? Do you know as to what the Lord told? நிச்சயமா பேதுருட்ட போய் சொல்லுங்கப்பா. Please ensure that you go and tell to Peter. அவனை குறித்து ஒரு நோக்கம் உண்டப்பா. Because I have a purpose concerning him. உயிரோடு இருக்கிறேன்னு போய் சொல்லுங்கப்பா. Please go and tell that I am living. அதனால தான் That is why பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது on the day of Pentecost, பேதுரு எழுந்து நின்னா எத்தனை பேரோட? how many people did Peter stand up? Stood up. 5,000. 11 பேரோட எழுந்து நின்னு பேதுரு தான் பிரசங்கம் பண்ணான். Peter stood up with 11 people. He only preached. இப்ப தெரியும் இவங்களும் எனக்கு தேவை. Now he knows that
others also needed. If I want to stand, I need the other person. நான் நிற்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன சார்பாக மற்றவர்களும் எனக்கு தேவை. முன்னால இருந்த பேதுரு எப்படி? Earlier how was Peter? இவெல்லாம் காலனாவுக்கு பெற மாட்டான், ஒருத்தனுக்கு காசுக்கு பெற மாட்டான், நான் மட்டும்தான். அது போய் earlier he thought only him, not these people. That is a lie. நான் நிக்கணும்னா எனக்கு கூட 11 பேர் நிக்கணும். If I am to stand, I need another 11 people also to stand next to me. Then only I can stand. இப்ப பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நின்னாதான் நானும் நிக்க முடியும். Now look at hold the hand of the person and tell, சொல்லுங்க நீங்க நின்னாதான் stand only I can stand. நீங்க விழுந்தா நானும் விழுந்துருவேன். If I fall, I will fall also. ஒன்று சேர்ந்து நிற்போம். Now let us go together. சாத்தானை ஜெயிப்போம். And let us overcome Satan. தேசத்தை சுதந்தரிப்போம். And let us inherit the ஒன்று land. சேர்ந்து நாம் துதிப்போம். Let us praise God together. சாத்தானை ஜெயிப்போம். And let us overcome the devil. தேசத்தை சுதந்தரிப்போம். And let us inherit the land. If every believer in this church understand this little truth, இந்த சிறிய சத்தியத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவன் விசுவாசத்தில் விளங்கிக் கொண்டார். I need each other. We need each other. We need each other. ஒருவர் தேவை என்று கூற வேண்டும். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். I want to tell a very small thing and I want to conclude. பிரான் பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட போய் கேட்டேன். டெய்லி சாப்பிடணும்னு சொல்றீங்க, பொரிச்சு பொரிச்சு சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஈரா ஈரா ஈரா. Have you seen liver? Prawn fish Prawn. which we eat every time. Chinese hotel போனா அதான் Prawn. அதுக்கு எலும்பு கிடையாது தெரியுமா? Do you know that it does not have any spine? அதுக்கு ஒரு எலும்பே கிடையாது பிரதர். It has no bones at all, no bone structure. ஷெல் இருக்குது, எலும்பு இல்ல. There is only shell but there is no bone. அது என்னன்னா அப்படி, அதனால தான் அப்படி வளைஞ்சு கிடக்கு. That is why the shrimp is always it is in a twisted form. நான் என்ன செய்ய தெரியுமா? Do you know what I did? எல்லா பிராணும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தா கப்பலையே நிறுத்திடும். If all the prawns, shrimp, they get together, they can stop even a came together, joined together, it can stop a huge ship even. That power. எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றியா? Are you telling you have no strength? உண்மைதான். It is true. உனக்கு அவனுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றியா? Are you telling he doesn't have strength? That is also true. எல்லாம் சேர்ந்து நின்னுனா பெரிய கப்பலையே நிறுத்திடுயா. But if you will get together, the whole ship will stand still. வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ விரும்புகிறீங்களா? If you want to live a life with overcoming life, சேர்ந்து நிற்போம். and let us be united. தேவனுக்காக சேர்ந்து நிற்போம். Let us be united for the தேவ Lord. நோக்கத்தை நிறைவேற்றுவோம். Let us fulfill the purpose of God. தேசம் தேவனை அறியட்டும். And let the country come to ஜனங்கள் know. ரசிக்கப்படுவார்கள். அந்த 11 பேர் கூட நின்னனால தான் ஒரே நாள்ல 3000 பேர் ஞானஸ்நானம். Because there were 11 other people also standing together. Only there were 3000 people who were saved on that day. அதனால தான் நான் ஒரு பாட்டு இப்படி எழுதினேன். That is why I have written this song. I don't know whether I taught this last time, I don't know, but I wrote a song. இதை படிப்பித்தேனோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பாட்டை நான் எழுதினேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். Even though I don't have any goodness in me, He loved me. என்னில் எந்த நன்மையும் இல்லாதிருந்தாலும் தேவன் என்னை நேசித்தார். That is why I will lay down my life. ஆகவே தான் நான் என் வாழ்க்கையை அவருக்காக நான் கொடுப்பேன். Follow Him. நான் அவரை பின்பற்றுவேன்.
follow him. நான் அவரை பின்பற்றுவேன். I will follow him. நான் அவரை பின்பற்றுவேன். If I follow him, நான் அவரை பின்பற்றினால் I will catch people for him. நான் அவருக்காக ஜனங்களை மற்ற ஜனங்களை பிடிப்பேன். I will do some means like Sarah. சாராவை போல காரியங்களை செய்வேன். At least if I cannot go, I will make others to go. நான் செல்லாவிட்டாலும் மற்றவர்களை செல்ல நான் வழிவகுப்பேன். If I cannot go, my money can go. நான் போகாவிட்டால் என் பணம் செல்லட்டும். If I cannot go, give, my prayers can go. நான் போகாவிட்டாலும் என் ஜெபங்கள் போகலாம். Only one thing. ஆனால் ஒரே ஒரு காரியம். Somehow people must be caught for the Lord. ஆனாலும் ஒரே ஒரு காரியம், ஜனங்கள் தேவனுக்காக பிடிபட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாம். Let us all close our eyes. I want to ask another question. ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Will you say, Lord, I will follow whatever may happen? என்ன நடந்தாலும் தேவனே நான் உம்மை பின்பற்றுவேன் என்று நீ உங்களாலே கூற முடியுமா? You should not say to me, you cannot follow me now. இப்பொழுது நான் உம்மை பின்பற்ற முடியாது என்று நீங்கள் எனக்கு கூறக்கூடாது. You should say, follow me. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் பின்பற்றுவேன்.